வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடம்பு பலம் குறையுது, கால்களில் சக்தி இல்லை, சிறிது நடந்தாலே மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏற முடியல, இரவுல தூக்கம் சரியா வரல, உடம்பு சோர்வா இருக்குது. ஆனா உங்க வீட்ல அல்லது அருகில் இருக்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண விதை, பலரும் இத குப்பையில போடுறாங்க. இந்த விதைய உடம்புக்கு தேவையான புரோட்டீன், பலம், எனர்ஜி, மசில் ஸ்ட்ரென்த், இம்யூனிட்டி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா நண்பர்களே, இது நிறைய சக்திகளை கொண்டது. சிலர் இதை தினமும் சாப்பிட்டு 60 வயதிலையும் உற்சாகமாக நடக்கிறார்கள். சிலருக்கு முழங்கால் வலி குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சிலருக்கு இது நல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு இது ஒரு ரகசிய பலன் தரக்கூடிய விதைன்னு கூட பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதை என்ன தெரியுமா? அதுதாங்க பூசணி விதை. அதாவது இங்கிலீஷ்ல பம்கின் சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது மிகப்பெரிய தவறு என்னன்னா, இத எப்படி சாப்பிடணும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ சரியான முறையில எடுத்துக்கிட்டாதான் அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதை எப்படி சாப்பிடணும், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறணும், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும், எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா 60 வயசுக்கு பிறகு உடம்ப மீண்டும் பலமாக்க இந்த ஒரு விதைய எப்படி உங்களுக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உள்ள பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். நண்பர்களே, 60 வயதுக்கு பிறகு உடம்புக்கு சக்தி தரக்கூடிய இந்த பம்கின் சீடோடைய அதிசய நன்மைகளை பார்த்தரலாம். இந்த பம்கின் சீட்ல இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீன்ஸ், மெக்னீசியம், சிங்க், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்குது. குறிப்பா வயதானவர்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி வேலை செய்யுது. அப்படின்னா இந்த பூசணி விதை உடம்புல என்ன பண்ணுது, முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம வீட்ல பூசணிக்காயை வெட்டும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளை விதைய பார்த்திருப்போம். அதை நிறைய பேர் தூக்கி குப்பையில போடுவோம். ஆனா அந்த விதைய உலர வச்சு அதுக்கப்புறம் அதை வறுத்து சாப்பிட்றதாங்க பூசணி விதை. இத வெளிநாடுகள்ல சூப்பர் ஃபுட்டா சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல இத ஒரு ஃபுட்டாவே எடுக்காம நம்ம தூக்கி குப்பையில போறோம். இதுல நிறைய மருத்துவ குணங்கள், நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் பூசணி விதைகளை உட்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஆன்லைன் ஆஃப்லைன்ல ரெடிமேடாவே கிடைக்குது. ஸோ அவங்களே கிளீன் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புரோட்டீன்ஸ் அதிக அளவுல இருக்குதுங்க. நல்ல கொழுப்பு இருக்குது, மெக்னீசியம் இருக்கு, சிங்க் இருக்குது, அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே 60 வயசுக்கு பிறகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. மசில்ஸ் வீக்ஸை குறைக்கிறதுக்கு இது உதவுது. 60 வயதுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை என்னன்னா மசில்ஸ் லூஸ் ஆகுறதுதான். கை கால்கள்ல இருந்த பலம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். முன்னாடி சுலபமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நீங்க இப்ப ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. சிலர் சொல்லுவாங்க, முன்னாடி நான் வேகமா நடந்தேன், இப்ப 5 நிமிஷம் நடந்தாலே டயர்ட் ஆகிறேன். இதுக்கு காரணம் என்னன்னா உடம்புல புரோட்டீன் குறைவு. அதோடு வயசு கூடும்போது மசில்ஸ் இயற்கையாகவே குறைய ஆரம்பிக்கும். இங்க தாங்க உங்களுக்கு பம்கின் சீட்ஸ் உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் உடம்புக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுத்து மசில்ஸை ஸ்ட்ராங் அந்த மசில்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு உதவும். அதனால தான் முதியவர்களுக்கு பம்கின் சீட் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விதையா கருதப்படுது. ஸோ அளவா சாப்பிட்டால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து முழங்கால் வலி, எலும்பு பலத்திற்கு பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தலாம். 60 வயதுக்கு பிறகு மிக அதிகமா வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா முழங்கால் வலி தாங்க. ஏன் 60 வயது, இப்பெல்லாம் 40-30 வயதுகளிலே நிறைய பேருக்கு முழங்கால் வலி வருகிறது. படி ஏறும்போது வலி, காலையில எந்திரிக்கும் போது வலி, நீண்ட நேரம் உட்கார்ந்தா கஷ்டம், உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நின்றா உட்கார முடியல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா உடம்புல மினரல்ஸ் குறையிறதுனால தான். ஆனா பூசணி விதையில இருக்கக்கூடிய அந்த மெக்னீசியம் எலும்பு மற்றும் தசைகளுக்கு நல்லாவே சப்போர்ட் கொடுக்கறதுக்கு உதவுது. இது மட்டும் இல்லைங்க, இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ்
பாடி ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனா ஒரு விஷயம், இது மேஜிக் மெடிசன் கிடையாது. ஜாயின்ட் பெயின் இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது கூடவே உணவையும் எடுத்துக்கிறங்க. ஸோ முழுமையா மாத்திரை மருந்தை வந்து தவிர்க்காதீங்க. உணவே மருந்து அந்த கான்செப்ட்ல தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்க உணவு மூலியமா ஒரு சைடு சரி பண்ண பாருங்க. இது ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி, உங்களுக்கு ஒரு மெடிசன் மாதிரி வேலை செய்யும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, இரவு தூக்கம் சரியா வராதவங்களுக்கு இந்த பூசணி விதை எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தலாம். முக்கியமா 60 வயசுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா தூக்கம் தாங்க. இரவு 2 மணி வரைக்கும் தூக்கமே வராது, அல்லது அடிக்கடி விழிப்பு, அடுத்த நாள் ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஆனா பூசணி விதையை எப்படி உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னா, இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் உடம்புல வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால சில நேரங்களிலேயே சில இரவுகள் நீங்க சாப்பிட்டாவே போதும், சிறிதளவு நல்ல ஒரு தூக்கம் வரும். இதனால எல்லாருக்குமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூசணி விதைகளை உட்கொண்ட நிறைய பேர் நல்லாவே ஆழ்ந்த தூக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த விதைகள். இந்த பூசணி விதைகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவுமா அப்படிங்கிறத பார்த்தலாம். 60 வயதுக்கு பிறகு வரக்கூடிய இன்னொரு காமனான பிரச்சனை என்னன்னா சர்க்கரை நோய் தான். காலையில் எழுந்த உடனே நம்ம சுகர் செக் பண்ணுவோம், மருந்து மாத்திரை இப்படின்னு சாப்பிட்டுட்டே இருப்போம். இது பலருடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, இந்த பூசணி விதைகளை சாப்பிட்டா சுகர் குறையுமா? இதுக்கு என்ன உண்மையான பதில் அப்படின்னா, பூசணி விதை வந்து ஒரு மெடிசன் கிடையாது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துகள், நல்ல கொழுப்பு, மெக்னீசியம் போன்ற நியூட்ரிஷன்ஸ் உடம்போடைய ஓவரால் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணும். சிலர் இதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க. இது நம்ம ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்டு, சிப்ஸு, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, அது எல்லாமே ஒரு அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அதுக்கு ஆப்ஷனாக நம்ம இந்த பூசணி விதைகளை வந்து வறுத்து நெய்யில் போட்டு வறுத்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் சுகர் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தால் அதை நிறுத்தாமல் அது கூடவே நீங்கள் பூசணி விதைகளை சாப்பிட்றது நல்லது. அடுத்து இதயத்தை பலமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் வந்து உதவி பண்ணுது. 60 வயசுக்கு பிறகு உடம்புல அதிகமாக கவனம் தேவைப்படும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஆர்கனையும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் படுத்தணும். ஏன்னா எல்லா ஆர்கனுமே அப்போ தான் வீக்காக ஆரம்பிக்கும், முக்கியமாக இதயம். ஸோ இதயம்லாம் அப்போ தான் ரொம்பவே வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ இதயத்தை பலப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட்டு வீக்காக இருக்கிறவங்க இதெல்லாமே இப்போ ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பூசணி விதைகள் இருக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபேட், அதாவது நல்ல கொழுப்பு வந்து நம்மளுடைய பாடிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். இதில் வந்து மெக்னீஷியம் இருக்கிறதுனால இதயத்தை இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. உடம்புல பல செயல்பாடுகளுக்கு உதவக்கூடியது மினரல்ஸ் தான். ஸோ இந்த மினரல்ஸும் இந்த விதைகளில் வந்து இருக்குது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஸோ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த விதைகளை உட்கொள்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, ஆண்களுக்கு ரகசியமான பலத்தை கொடுக்கறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இப்போ நிறைய பேர் வந்து சர்ச் பண்ற ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்னன்னா, இந்த பூசணி விதைகள் ஆண்களுக்கு நல்லதா அப்படின்னு பார்க்குறாங்க. குறிப்பா வந்து 50, 60 வயசுக்கு அப்புறம் பலர் உடல் சக்தி குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா சில ரிசர்ச்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூசணி விதையில இருக்கக்கூடிய சிங்க் வந்து உடம்புல சில முக்கிய செயல்பாடுகளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை வந்து கொடுக்குது. இதனால ஆண்களின் வயது அதிகரிக்கும் போது அவர்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு தேவையான சப்போர்ட்ஸ் வந்து இந்த பூசணி விதைகள் வந்து கொடுக்குது. அதனால ஆண்களுடைய ஹெல்த்துக்கு நல்லாவே ஒரு மெடிசன் மாதிரி உதவி பண்ணுது இந்த பூசணி விதைகள். ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டாதான் அதுக்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நலனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலருக்கு வந்து எடுத்த 1 வீக்லேயே வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும், சிலருக்கு 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆண்களுடைய அந்த ஹார்மோன், டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. ஸோ 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆண்மை பவரை அதிகப்படுத்துறதுக்கு பூசணி விதைகளை தொடர்ந்து உட்கொண்டு வரலாம். அடுத்து வந்து
அடுத்த ஒரு நன்மை என்னன்னா ப்ரோஸ்டேட் ஹெல்த். இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுவும் மென்ஸுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை தாங்க இந்த ப்ரோஸ்டேட். அடிக்கடி பாத்ரூம் போறது. ஸோ குறிப்பா இரவு நேரத்துல சிலருக்கு யூரின் ஃப்ளோ வீக்காகவே இருக்கும். இதுக்கு காரணம் சில ப்ரோஸ்டேட் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். அதாவது அவங்களுடைய அந்த சிறுநீர் பை வந்து வீக்கா இருக்கிறதுனாலயும் ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ இதுக்காக இந்த பூசணி விதைகள நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த சிறுநீர் பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக்க மாறிரும். ஸோ ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னா, நீங்க அந்த அடிக்கடி பாத்ரூம் போறது இது எல்லாமே சரியாயிரும். ஸோ இத நீங்க தொடர்ந்து சாப்பிடணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, உடம்புக்கு எனர்ஜிய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு விதைகள். பலர் சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன். சிறிது வேலை செய்தாலும் சோர்வு. இதுக்கு காரணம் வந்து நியூட்ரிஷன்ஸ் குறையிறதுனால தாங்க. ஆனா இந்த பூசணி விதையில வந்து புரோட்டீன்ஸ், மினரல் இருக்கிறதுனால உங்களுடைய பேலன்ஸ் டயட்டோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே எனர்ஜி கிடைக்கும். ஒரு நாளைக்கு தேவையான வேலைகள் செய்றதுக்கு தேவையான அந்த சக்தி வந்து கிடைக்கும். இத வந்து நீங்க வந்து தொடர்ந்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு தூக்கம் வரும். ஸோ அது கூட வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உடலும் உங்களுக்கு கிடைக்கும். இது கூட நீங்க எக்ஸர்சைஸ், பேலன்ஸ் ஃபுட், தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க எடுத்துக்கிறணும். ஸோ ஈக்குவலா எல்லாத்தையும் எடுக்கும் பொழுது உங்க உடம்பு மொத்தத்துல ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ இவ்வளோ நேரம் இதனுடைய நன்மைகளை பார்த்தோம். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இதை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த விதைகளை எப்படி சாப்பிடணுங்கிறத பார்த்துடலாம். இதை நம்ம லேசா வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். அதிகமா எண்ணெய், உப்பு இதெல்லாம் சேர்க்காதீங்க. அடுத்து 2வது மெத்தட் வந்து சிலர் இதை இரவுல ஊற வச்சு காலையில சாப்பிட்றாங்க. அதுவும் ஒரு மெத்தடு தான். இல்ல எனக்கு பிடிக்காது, வறுத்து சாப்பிட்றது தான் பிடிக்கும்னா வறுத்து சாப்பிடுங்க. வறுத்து சாப்பிட்டா ஒரு நட்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நல்ல ஒரு டேஸ்டா தான் இருக்கும். அடுத்து நம்ம 3வது மெத்தட பார்த்துடலாம். சிறிது இத பவுடர் பண்ணி நம்ம ஸ்மூத்தி, ஓட்ஸு, கர்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட வந்து நீங்க பயன்படுத்துங்க. எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கைப்பிடி அளவு நீங்க சாப்பிட்டுக்கிட்டா போதும். அதிகமா சாப்பிட வேண்டாம். அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வயிற்று பிரச்சனை வரலாம். ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். நண்பர்களே, 60 வயதுக்கு பிறகு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதுவும் இந்த பூசணி விதைகள் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட்டா இருக்கலாம். ஆனா இது மெடிசனுக்கு மாற்று இல்ல. இதை வந்து ஒரு உணவே மருந்து கான்செப்ட்ல நம்ம சொல்றோம். ஸோ இந்த உணவை நீங்க தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக்கப்படும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஒரு உணவை நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு